லாஸ்ட் வீக் மார்க்கெட் ஓவராலாக பார்க்குறப்ப கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் இருந்தது. இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். மேக்ஸிமம் நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை சரியாக அமையல. ட்ரம்ப் இன்னைக்கு சைனா போகிறார். அதுக்கப்புறமா டாலரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு நெகட்டிவான இம்பேக்ட் தான் தரப்போகுது. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஐடி ஸ்டாக், அதாவது ஏஐ பேஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவு அப்சைட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னே நம்பலாம். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனி பார்க்கலாம். அவங்க Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய முன்னேற்றம் இல்லை, டவுன் சைடு தான். அதுக்கப்புறம் ஓலா எலக்ட்ரிக் அவங்களும் Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் கிட்டத்தட்ட 20% மேலே சேல்ஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா அந்த கம்பெனிக்கு பார்க்கப்படுது. இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு இன்னைக்கு இன்ட்ராடேயில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.